வணக்கம். நான் டாக்டர் சேசு, அரசு மருத்துவரா இருக்கிறேன். இப்போதைக்கு கோடை காலத்தோடைய தாக்கம் ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு. இதிலிருந்து நம்ம எப்படி நம்மள பாதுகாத்துக்கிறது? இதுதான் இதனுடைய நோக்கம். சாதாரணமா மனிதனுடைய உடம்புடைய வெப்பநிலை 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். அது செல்சியஸ்ல சொல்லணும்னா 36 டிகிரியிலிருந்து 37.2 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கலாம். இது ஓரளவுக்கு மேல, அதாவது 100 டிகிரிக்கு மேல 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல போச்சுன்னா காய்ச்சலுங்களாம். அதே 38 டிகிரிக்கு மேல சென்டிகிரேட்ல சொன்னோம்னா அதை காய்ச்சல்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு தான் ஓரளவு தாங்கிக்கலாம். இது சிகிச்சை கொடுத்துக்கலாம். சாதாரணமான டெம்பரேச்சருங்கிறது இதுதான். இதுக்கு மேல போகுது, ரொம்ப அதிகபட்சமா போகுது, ஒரு 40 டிகிரி சென்டிகிரேடையோ அல்லது 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டையோ தாண்டுது அப்படின்னா அதனுடைய தாக்கம், காய்ச்சலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதை உடம்பு தாங்கிக்க முடியாத சூழல்ல போகலாம். இதுக்கு மேலவும் அதிகமா 42 டிகிரி 45 டிகிரி செல்சியஸ் வரையும் உடம்பு டெம்பரேச்சர் ஏறுதுன்னா அப்போ ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகபட்ச இந்த வெப்பத்தால வரக்கூடிய பாதிப்பு உடம்பு உணர ஆரம்பிச்சிடும். இதுல இருந்து நம்மளை பாதுகாக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். சாதாரணமா பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப வெயில்ல அதிகமா வெளியில போறதை தவிர்க்கணும். காலையில ஒரு 10 மணில இருந்து சாயந்தரம் 4-5 மணி வரையுமே வெயில்ல போறத தவிர்க்கிறது நல்லது. அதுக்காக ஒரு சிலர் கண்டிப்பா வெளியில போய் வேலை செஞ்சுதான் ஆகணும். அப்படிப்பட்டவங்க பாத்தீங்கன்னா போட்டுக்கிற சட்டைலாம் ரொம்ப டார்க்கா போட்டுக்காம, ஏன்னா கருப்பு கலர் சட்டைலாம் போட்டா வெப்பத்தை உள்ள வாங்கிக்கும், வெளியில விடாது. இது மாதிரி வெளிர் நிற சட்டையா போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி உடம்புல நீர் சத்து, அதாவது தாகம் எடுத்தாதான் தண்ணி குடிக்கணுங்கிறது இல்லை, தொடர்ந்து தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரு சீரான இடைவெளியில உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து குறையாம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது ரொம்ப முக்கியம். நிழல்ல முடிஞ்ச அளவு இருக்க பாருங்க. கொடை பிடிச்சிக்கிறது, தொப்பி போட்டுக்கிறது, மேலே தலையில துணி போட்டுக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது வெயில்ல இருந்து நேரடியா தாக்கம் இல்லாம நம்மளை பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதோட குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணிகள் இவங்கெல்லாம் இந்த வெயிலுக்கு போகாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்களுடைய ரெகுலர் செக்கப்பாக இருக்கட்டும், வேற ஏதாவது அவசிய தேவைக்காக வெளியில போனாலும் காலையில ஒரு 10 மணிக்குள்ளார போயிட்டு வந்துருங்க. இல்லைன்னா சாயந்தரம் 4-5 மணிக்கு மேல வெளியில போய் பாருங்க. இந்த வெயிலை கண்டிப்பா தவிர்த்துக்கிறது நல்லது. அதை இல்லாத இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, யாராவது முதியவங்க, குழந்தைங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்னா பக்கத்துல கான்டாக்ட் வச்சுக்கோங்க. தொடர்ந்து எப்படி இருக்காங்க என்னன்னு முதல்ல பக்கத்துல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் வெளியில் சொல்ல முடியாத, தகவல் தொடர்பே இல்லாம இந்த மாதிரி ஹீட்டால பாதிக்கப்பட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்ம போய் பார்க்குறோம், திறந்திருக்கா என்ன அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மருத்துவ அவசர நிலை ஏதாவது இருந்ததுன்னா நம்ம உதவி பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப அவசியம். ப்ளஸ் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக போகுது, ஒரு 42 டிகிரிக்கு மேலெல்லாம் போகுது அப்படின்னா ரொம்ப உடல் சோர்வாக ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பதன்னு வேர்க்க ஆரம்பிச்சிடும். நாக்கு வறட்சி ஆக ஆரம்பிச்சிடும், தோல் வறட்சி ஆக ஆரம்பிச்சிடும், உடம்புலாம் ஒரு சிலருக்கு செவந்து போகிற மாதிரி இருக்கலாம். ரொம்ப அதிகமான நீர் சத்து குறைபாடு வந்துருச்சு, ஹீட் ஸ்ட்ரோக்லாம் வந்துருச்சுன்னா பயங்கர, பார்க்கறது தொடும்போது பயங்கர டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஆனால் வேர்வையோ எதுவுமே இருக்காது, பயங்கர காஞ்சி போன மாதிரி சருகு மாதிரி ஆகிடும் உடம்பு. திடீர்னு மயக்கம் போட்டு விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படபடப்பு ரொம்ப அதிகமாகிடும். அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, என்ன யோசிக்கிறோம், நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாது. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இந்த மாதிரி மூச்சு வேக வேகமாக மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், ஹார்ட் பீட்டு ரொம்ப அதிகமாகும். இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள்லாம் இருக்குது. இதுதான் ஹீட் ஸ்ட்ரோக்கும்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா பக்கத்தில் ஐஸ் வாட்டர் தான், ஐஸ் வாட்டரை ஊற்றி நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சர் அந்த 36லேருந்து 37 டிகிரி அப்படின்றோம், அந்த ரேஞ்சுக்கு குறைக்க முடியலன்னா கூட ஒரு 38 டிகிரி அல்லது அதாவது 100 டிகிரி, அரௌண்ட் 100-102 டிகிரி கீழே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்களுடைய உடம்பு டெம்பரேச்சரை குறைக்க முடியுமோ அதுக்கானதை பண்ணணும். அது ஐஸ் வாட்டரை எடுத்து மேலே ஊற்றலாம், ஈரத்துணியை போட்டு மேலே துடைக்கலாம், துடைச்சி அவங்க முதல்ல நிழலுக்கு மாற்றணும், நிழல் பகுதிக்கு போகணும் ஃபர்ஸ்ட்டு. அடுத்து அவங்க கொஞ்சம் சுயநலமாக இருக்குது, தண்ணிலாம் குடிக்க முடியுது அப்படின்னா அவங்களுக்கு ஐஸ் வாட்டர், அதாவது குளிர்ச்சியான தண்ணி, குளிர்ச்சியான பழச்சாறு, அது மாதிரி ஏதாவது குடிக்க வைக்கலாம். இதில் பழச்சாறுகள், பழங்கள், வெள்ளரிக்காய், தர்பூசணி, முலாம்பழம்,
இந்த மாதிரி பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. பழச்சாறாகவும் எடுத்துக்கலாம். சர்க்கரை அதிகமாக உள்ளது, ரெடிமேடாக தயாரித்து வச்சுருக்க சர்க்கரை, கேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய குளிர்பானங்கள் எல்லாத்தையும் தவிர்க்கிறது நல்லது. அதெல்லாம் என்னன்னா இன்னும் நீர் சத்து குறைபாட்டை வந்து வறட்சியை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இது பண்ணணும். ப்ளஸ் வந்து இதான் கட்டிடம், அதாவது சாலை பணியாளர்கள், கட்டிட தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் ஆகணும். இவங்க வந்து அதாவது வேலை செய்யணும், அடிக்கடி வந்து நிழல் பகுதிக்கு வந்துக்கணும், தண்ணி தேவையான அளவு எடுத்துக்கணும், மேலே வந்து ஈர துணியை மாதிரி போட்டு தொடச்சிக்கணும். அது மேலே வந்து முடிஞ்ச அந்த ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் போட்டுக்கிட்டு பண்ணிக்கிறது நல்லது. இல்லைன்னா வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், இந்த கட்டட தொழிலாளர், இந்த மாதிரி இதெல்லாமே சாலை பணியாளர்கள் இவங்க எல்லாமே அந்த ரொம்ப வல்னரபிள் குரூப்னு சொல்லுவோம். ரொம்ப அதிக கவனம் எடுத்துக்க வேண்டிய இந்த இது வல்னரபிள் குரூப் பீப்புள் இவங்க எல்லாமே. இவங்களை வந்து பாதுகாக்கணும். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருச்சு, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னா உடனே அவசர உதவி 108 ஏதாவது ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸை கூப்பிடுங்க, நிழலுக்கு கொண்டு போங்க, தண்ணியை வந்து மேலே ஐஸ் வாட்டரை ஊற்றி அவங்கள வந்து குளிர்விக்கணும், உடம்பை குளிர்விக்கணும், அவங்களுக்கு வந்து உள்ள நீர் கொடுக்கணும். தேவைப்பட்டதுன்னா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஐவி ஃப்ளூயிட் மாதிரி உள்ளே வந்து ட்ரிப் ஏற்றுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே பண்ணணும். அதனால் முடிஞ்ச அளவு வந்து இந்த வெயிலில் போகாமல் தடுக்கிறதுக்கான முயற்சியை பண்ணிக்காங்க. இந்த நேரங்களை வந்து தவிர்த்துக்கிட்டு இருந்துக்கணும். அது மாதிரி உப்பு கரைசல், ஓஆர்எஸ்ங்கிற உப்பு கரைசலை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ வந்து என்னென்னா நீர் சத்து குறைபாட்டையும் தடுக்கும், உடம்புல இருந்து அந்த மினரல்ஸ், அதாவது மைக்ரோ எலமெண்ட்ஸ் வந்து வெளியேற்றம், அது எல்லாத்தையுமே தடுக்கும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். அது இளநீர், இந்த ஓஆர்எஸ் வந்து எல்லாரும் வீட்டுக்கு வீடு முதியவர்கள், குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க வந்து ஓஆர்எஸ் வந்து கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு பாட்டில், ஒரு பாக்கெட்டை வந்து கொட்டி கரைச்சி ரெடியாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இது அந்த நீர் சத்து குறைபடுறதால வந்து உடம்புல செவந்த மாதிரி ஆகிடும், ரேஷஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஹைட்ரேட் பண்ணுனா நீர் சத்து வந்து ஏதாவது டீஹைட்ரேஷனால தான் வந்தது அப்படின்னா நீர் சத்தை சரி பண்ணிட்டாங்க, உள்ள ஃப்ளூயிட் ஏற்றிட்டாங்க, உள்ள தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது, அது வந்து ரெக்கவரி ஆகிடும். ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 45 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலாம் பாடி டெம்பரேச்சர் போயிடுச்சுன்னா மூளை பாதிப்பு வாய்ப்பு இருக்குது. சிறுநீரகம் வந்து கடுமையாக பாதிக்கும். சிறுநீரகம் வந்து கடுமையாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்ட் பிரச்சனையும் வந்து எக்ஸாசர்பிட் ஆகும், ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறவங்க. ஏன்னா இந்த பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளட் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும். அந்த ஹைட்ரேஷன், இப்போ நீர் சத்து குறைபாடுங்கிறது பார்த்தீங்கன்னா பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மா வால்யூம் எல்லாத்தையுமே குறைச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா பிளட்டு வந்து ஹார்ட்டு பகுதிக்கு போகிறதும் சிறுநீரக பகுதிக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டங்கள்லாம் அந்த குறைபாடு வர்றதால அந்த உறுப்புகள் வந்து கடுமையாக பாதிக்க வாய்ப்பு இருக்குது. மூளையும் இதயமும் பாதிக்குது அப்படின்னா தான் அந்த மயக்கம் வர்றது, படப்படப்பு வர்றது, கன்ஃபியூஷன் வர்றது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதில் இருந்து எல்லாத்தையும் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நம்மளை சுற்றி வந்து முடிஞ்ச அளவு வந்து மரங்கள் நிறைய வளர்க்கணும், காற்றோட்டமான வீடாக இருக்கணும், ரொம்ப க்ளோஸ் பண்ணியிருக்காமல் ஜன்னல்லாம் திறந்து விடுங்க. முடிஞ்ச அளவு ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது ஒரு 10 மரமாக வளர்த்து வச்சு வளர்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம்.